கடிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயத்தை உலுக்கியது. இனி தாமதிக்க கூடாது, மதினாவே என் பாதை என்று முடிவெடுத்தார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சஃபர் மாதம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உத்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் மதினா சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் புன்னகையுடன் வரவேற்றார்கள். உங்கள் அறிவும் தொலைநோக்கும் ஒரு நாள் இஸ்லாத்திற்கு கொண்டு வரும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த தருணத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முத்தா போரில் 3000 முஸ்லிம்கள் 2 லட்சம் ரோம படையை எதிர்கொண்டனர். 3 தளபதிகள் ஒருவருக்கு பின் ஒருவர் வீர மரணம் அடைந்தார்கள். அப்போதுதான் கொடி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கரங்களில் வந்தது. அந்த நாளில் 9 வாள்கள் உடைந்தன, ஆனால் ஒரு மனமும் உடையவில்லை. அவரின் தந்திரம் முஸ்லிம்களை பாதுகாப்பாக மீட்டது. அந்த நாளில்தான் நபி